Zion AG Church presents பாதைக்கு வெளிச்சம். சமூகம் வந்தேன், ஆறுதல் அடைகின்றேன். எந்தன் பலவீன நேரத்தில் பாதம் வந்தேன், புது பலன் அடைகின்றேன். எந்தன் சோர்வுற்ற நேரத்தில் சமூகம் வந்தேன், ஆறுதல் அடைகின்றேன். எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாளெல்லாமே. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாள் எல்லாமே. கிருபைகள் தந்தவரே, என்னை உயர்த்தி வைத்தவரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. பாதைக்கு வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சிக்காக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் சகல நாட்களில் நம்மோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் துவக்கமும் முடிவுக்கும் அப்பாற்பட்டவர். அவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர். 48ஆம் சங்கீதத்தினுடைய 14ஆம் வசனத்தை பாருங்கள். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா, ஆமென். 41ஆம் சங்கீதத்தினுடைய 13ஆம் வசனத்தை பாருங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், ஆமென் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் அநாதியாய் என்றென்றைக்கும் சதா காலங்களில். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனுக்கு பல பெயர்கள் வேத புஸ்தகத்திலே உண்டு. உபாகமம் 33:27 சொல்கிறது, அநாதி தேவனே உன் அடைக்கலம். அநாதி தேவன், அவர் அநாதி தேவன். அநாதி தேவன் என்றால் துவக்கமும் முடிவுக்கும் அப்பாற்பட்டவர். அநாதி தேவன். வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க, அநாதி தேவன். அநாத தேவன் இல்லை. ஒரு நாள் ஒரு போதகர் தன்னுடைய எளிய சபை, சிறிய சபை, அந்த சபைக்கு உள்ள போனா ஒரு வயதான ஒரு கட்டட வேலை, சித்தால் வேலை செய்யக்கூடிய ஒரு வயதான அம்மா முழங்கால் போட்டு அழுதுகிட்டே அந்த அம்மா இப்படி சத்தமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். தேவனே, நான் ஒரு அநாத, நீர் அநாத தேவன், நீர் அநாத தேவன், நீரும் அநாத, நானும் அநாத அப்படின்னு அழுதுன்னு இருந்துச்சான். அநாத தேவன் அல்ல, அநாதி தேவன். அவங்களுக்கு இருந்த அறிவில் அவர்கள் அப்படி ஜெபித்திருக்கிறார்கள். அவர் அநாதி தேவன், துவக்கமும் முடிவுக்கும் அப்பாற்பட்டவர். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிற அற்புதமான தேவன். எத்தனை ஆசீர்வாதம், எத்தனை ஆசீர்வாதம். சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஜீவனுள்ள தேவன் அவர் எப்படிப்பட்ட தேவன்? மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் சகல நாட்களிலே நான் உங்களோடு கூட இருக்கிறேன் சொன்னவர் எப்படிப்பட்டவர்? 3 காரியத்தை சொல்லுகிறேன். நம்பர் 1, அவர் வல்லமையை தருகிறவர். நம்பர் 2, வரங்களை தருகிறவர். நம்பர் 3, வாக்குகளை தருகிறவர். சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்.
முதலாவது வல்லமையை தருகிறவர் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. And Jesus came and spake unto them, saying, all power is given unto me in heaven and in earth. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், லூக்கா 9ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் 12 சீஷர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்தார். அல்லேலூயா! வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்தார். இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை, வல்லமையை உங்களுக்கு தருகிறேன். சீஷர்களை அழைத்து சகல வல்லமைகளை, அதிகாரத்தை கொடுத்தார். விசுவாசிக்கிற உங்களுக்கும் அது பொருந்தும். லூக்கா 10ஆம் அதிகாரத்தினுடைய 19-20 ஆகிய வசனங்களை பாருங்கள். இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்க சத்ருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சீஷர்கள் புறப்பட்டு போய் மகிழ்ச்சியோடு வந்தார்கள். ஆவிகள் உம்முடைய நாமத்தை நாங்கள் சொன்னாலே பயப்படுகிறது என்று சந்தோஷப்பட்டார்கள். லூக்கா 10:20, ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறது நிமித்த நீங்கள் சந்தோஷப்படுவதை விட உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருப்பதை குறித்து சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னார். ஆமென். ஆண்டவராக இயேசு சொன்னார் யோவான் 14:12, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை செய்வான், இதிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொன்னார். ஆகவே தான் சொன்னேன், சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறவர் எப்படிப்பட்டவர்? வல்லமையை தருகிறவர். ஆண்டவரை விசுவாசித்து பாருங்கள், ஆண்டவரை நம்புங்கள். உங்களுடைய வாழ்க்கையில வல்லமையை அவர் தந்திருக்கிறார். முதலாவது அதை ஆணித்தரமாய் விசுவாசியுங்கள். நம்பர் 2, வரங்களை தருகிறவர் என்று சொன்னேன். வரங்களை தருகிறவர். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தினுடைய 19-20 ஆகிய வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சதா நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா! நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களை சீஷராக்கி ஞான ஸ்நானம் கொடுங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். புறப்பட்டு போகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு வரங்களை கொடுக்கிறவர். ஆமென். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, நீங்கள் கர்த்தருக்காக புறப்பட்டு போகும்பொழுது நீங்கள் மாத்திரம் செல்லவில்லை, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போகிறதுனாலே வரங்களை உங்கள் மேல் வைத்திருக்கிறார். கொஞ்சமும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தினாலே உங்களுடைய கைகளை நீட்டி பாருங்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களினாலே அதை உறுதிப்படுத்த என் தேவன் வல்லவராய் இருக்கிறாரே. மார்க் 16:20 அதை தானே சொல்கிறது. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். ஆண்டவர் அடையாளங்களை கொடுத்து கிரியைகள் மூலமாய் நடத்தினார். நீங்கள் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போய் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கித்து பாருங்கள். உங்களால் பலத்த கிரியைகளை நடக்க இன்றைக்கும் அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் வரங்களை தருகிறவர். வல்லமையை உங்களுக்கு தருகிறவர் மட்டுமல்ல, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து, when you receive the spirit of Holy Ghost, you will receive the power, வல்லமையை பெற்றுக் கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே கொர்நேலியு வீட்டிலே பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான். பிரசங்கத்தை கேட்டுக் கொண்டிருந்த புறஜாதிகள் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கினது. அவர்கள் அந்நிய பாஷை பேசினார்கள், பற்பல பாஷைகளை பேசினார்கள். பேதுருவோடு வந்திருந்த யூதர்கள், விருத்த சேதனமுள்ள யூதர்கள், விருத்த சேதனம் இல்லாத புறஜாதிகள் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றதை ஆச்சரியமாய் பார்த்தார்கள். அப்போஸ்தலர் 10:46 பாருங்கள். பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகளின் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அவர் வரங்களை தருகிறவர்.
விசுவாசிக்கிற யாவருக்கும் செய்கிறவர், உங்களுக்கும் அதை செய்வார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக பல நாட்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சந்தேகப்படாமல் அவருடைய சமூகத்தை நோக்கி கேளுங்கள். உங்களுக்கும் வரங்களை தர வல்லவராயிருக்கிறார். சந்தேகப்படுகிறவர்கள் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. சந்தேகப்படுகிறவர்கள் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்குள் வரங்கள் கிரியை செய்ய வேண்டுமானால் நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1 வசனம், அக்காலத்து சபைகளுக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. சிதறடிக்கப்பட்டவர்கள் எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். விளைவு என்ன? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். 6, 7 ஆகிய வசனங்களிலே பிலிப்பினாலே செய்த பலத்த கிரியைகளை ஜனங்கள் கண்டபொழுது பிரமித்தார்கள். அசுத்த ஆவிகள் அலறி ஓடின. உங்கள் மூலமாகவும் கிரியை செய்ய வல்லவர். ஆமென். வாக்குகளை தருகிறவர். 3வது மத்தேயு 28:20 பாருங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமென். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். சகல நாட்களில் நம்மோடு கூட இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1:20 பாருங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறதே. எண்ணாகமம் 23:19 பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரரும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. ஆனால் நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் ஆதியும் அந்தமும் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர். இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு உண்டு. நீங்கள் நானும் வசித்து கொண்டிருக்கிற இப்பிரபஞ்சம் ஒரு நாள் அழிந்து போகும் என்று வேதம் சொல்கிறது. 2 பேதுரு 3:10 கர்த்தருடைய நாள் இரவில் திருடன் வருகிற வண்ணமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகள் எரிந்து அழிந்து போகும். 2 பேதுரு 3:12 தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்நாளில் வானங்கள் வெந்து அழியும், பூதங்கள் எரிந்து உருகி போகும். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள். உலகத்திற்கு ஒரு முடிவு உண்டு சகோதரா. அவருடைய வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள். அவர் வாக்குகளை கொடுக்கிறவர். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தாவே நீர் ஆதியில் பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாயிருக்கிறது, அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் நிலைத்திருக்கிறவர், மாறாதவர். ஆகவே அவருடைய வார்த்தைகளும் வாக்குகளும் மாறாதவைகள். வாக்குகளை தருகிறவர். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் சொன்னவர் எப்படிப்பட்டவர்? வல்லமையை தருகிறவர், வரங்களை தருகிறவர், வாக்குகளை தருகிறவர். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பாதைக்கு வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சியிலே உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளை நம்பி விசுவாசித்து, தேவனே வல்லமையை தாரும், வரங்களை தாரும், நீர் எனக்கு கொடுத்த வாக்குகளுக்காக நன்றி என்று அர்ப்பணிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் தேவ கிருபை அனுக்கிரகம் இருப்பதாக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, 2வது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, 3ஆம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9382117257 மற்றும் 9381117257.